அபிக்குட்டி, என்னம்மா அப்பா விட்டுட்டு வந்துட்ட? அப்பா எங்க? அப்பா அங்க பேசிட்டு இருக்காங்கம்மா. அப்பாக்கு பாத தெரியும், வந்துருவாங்க. அப்பாக்கு பாத தெரியுமா? தெரியுமா? அபிக்குட்டி, உங்க அப்பாவை பாத்தியா? நம்மள கோவிலுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ரெண்டு பேத்தையும் தனியா விட்டுட்டு நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பாவை என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? யோசிக்கிறியா? சரி சரி, யோசித்து சொல்லு. இன்னைக்கு அப்பாக்கு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பனிஷ் பண்றோம். ஓகேவா? சரிம்மா. சீக்கிரம் சீக்கிரம் யோசி. அப்பாவை இன்னைக்கு என்ன பண்ணலாம்? அப்பாவை என்ன பண்ணலாமா? என்ன என்ன நடக்குதுங்க? கோயிலின் உள்ளே நுழைந்திடும் போது வருகிற வாசனை நீ அல்லவா? ஒட்டுடன் வாடும் ஒவ்வொரு நொடியும் சர்க்கரை தடவிய நொடி அல்லவா? கல்லும் மண்ணும் வீடுகளிலே ஓ அன்பின் வீடே. ராம், என்னம்மா என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஏதோ பனிஷ் பண்றதா கேட்டுச்சே. ஆமா ஆமா, இங்க ரெண்டு பேத்தையும் தனியா விட்டுட்டு உன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கேல, அதனால இன்னைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. லட்டுமா? பனிஷ் பண்ணலாம். லட்டு குட்டி, நீயுமா? வர வர உன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஏன் பொண்ணுல அப்படிதான் இருப்பா. சரிதான். சரி சரி ராம், சொல்லு. இன்னைக்கு உன்னை என்ன பனிஷ் பண்ணலாம்? இத வேணா செய்யலாமா? என்ன? உங்களை இப்ப கொஞ்ச நேரம் நான் தனியா விட்டுட்டு போனதுக்கு இன்னைக்கு ஃபுல்லா உங்களை கூட்டிட்டு இந்த ஊர் ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறேன். எப்படி? எப்படி எப்படி? எங்களை கூட்டிட்டு ஊர் சுத்துறது உனக்கு பனிஷ்மெண்டா ராம்? ஆமாமா. ஒரு நாள் ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஓ, கஷ்டமா? அப்பனா எங்களை கூட்டிட்டு சுத்துறது உனக்கு கஷ்டம். அப்படி இல்ல, எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் அது ஒரு கஷ்டமா நீ நினைச்சுக்கோ. எனக்கு அந்த பனிஷ்மெண்டே கொடு. என்னடா கண்ணு? அப்பா கேட்டாங்கல, இதே பனிஷ் பண்ணிடுவோம். கேட்டுக்கோ கேட்டுக்கோ, என் லட்டு குட்டியே சொல்லிட்டா. உனக்கு ஓகேவா? சொல்லு, ஓகேவா? அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு எதுக்கு கோவிலுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரா? அது சொல்லு ராம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? பேசணுமா? என்ன? அது சொல்லு ராம். வெளியே போய் பேசலாமா? ஹே ராம், ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படின்னு சும்மாதான். சரி ராம், போலாமா? லட்டுமா, வாடா கண்ணு போலாம். என்ன பேசணும்? என்னவா இருக்கும்? என்னன்னு கேட்டதும் ராம் முகம் மாறுதே. என்ன? ஏய் தமிழ், சொல்லு செல்லம்மா. என்னடா என்ன வேலை பாக்குற? என்னாச்சு? எங்க போலான்னு சொல்லி என்ன கூப்பிட்ட? எங்க போலான்னு சொல்லி? டேய், ஓ, திருவோட குழந்தைய பார்க்கலான்னு சொன்னேன். இப்ப எங்க கூட்டிட்டு வந்திருக்க? செல்லம்மா, உன்னை இப்படி தனியா பார்த்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அதுக்காக போய் சொல்லி கூப்பிடுவியா? பொய் சொல்லியா? யார் பொய் சொன்னா? ½ an hour இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் திருவோட பாப்பாவை பாக்குறோம். ஏய் தமிழ், நான் எங்க அம்மாட்ட ½ an hourல வாரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கேயே ½ an hour, அப்புறம் ட்ரெஸ் எடுக்க போக அடுத்து ஹாஸ்பிடல். எவ்வளவு நேரம்டா? செல்லம்மா, எவ்வளவு நேரம்னாலும் சரி, இன்னைக்கு ஃபுல்லா நீ ஏன் கூட தான். ஆமா, என்ன வர வர ரொம்ப மிரட்டுற? என்னதுன்னு தானடா கேட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குல்ல? பயப்படுற மூஞ்ச பாரு. ஓய். ஏய் தமிழ், சொல்லு செல்லம்மா. நேத்தே கண்ணாவும் நந்தினியும் போய் வாசுகி குழந்தைய பாத்துட்டு வந்துட்டாங்க. நாம தான்டா லேட்டு. ஆமா செல்லம்மா, நேத்து கண்ணா சொன்னா கிளம்புறேன்னு. எனக்கு நேத்து கொஞ்சம் வேலையாயிடுச்சு, அதனாலதான் உன்கிட்ட சொல்ல முடியல. அம்மா நேத்தே என்ன கூப்பிட்டாங்க தெரியுமா? அடி வாசுகி பாப்பாவை பார்க்கலான்னு. போலையா? இங்க நீ தான் சொல்லிட்டியே நம்ம ரெண்டு பேர் போய் பார்க்கலான்னு. ஆமா செல்லம்மா, திரு என்னோட ஃப்ரெண்டு. அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொந்தக்காரங்க. நான் தனியா எப்படி? அம்மா இங்க இருந்தாலும் அம்மாவை கூட்டிட்டு போவேன். அதனாலதான் நான் மட்டும் தனியா போக ஒரு மாதிரி இருந்ததா நீயும் கூடவான்னு ஒன்னு சொன்னேன். சரி தமிழ், சரி வா கிளம்பலாமா? ஓய், இன்னும் நாம நம்மள பத்தி பேசவே இல்ல. நம்மள பத்தியா? ஆமா. நம்மள பத்தி என்னடா இருக்கு? என்ன இருக்கா? கோடி கோடியா இருக்கு. உட்காந்து பேசினா கோடி வருஷம் பேசலாம். கோடி வருஷமா? தமிழ், அப்படி என்ன பேச வேண்டியிருக்கு? பிச்சு போடுவேன். அப்படி என்ன பேச வேண்டியிருக்கா?
லவ் பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 10 நிமிஷம் எனக்காக டைம் ஒதுக்கி பேசியிருப்பியா? ஆ அது ஹா சொல்ல முடியல இல்ல. ஏய் இன்னும் கல்யாணத்துக்கு 2 மாசம் தான் இருக்கு. நம்ம கல்யாண ட்ரெஸ்ல இருந்து கல்யாணத்துக்கு நமக்கு தேவையான என்னென்ன திங்ஸ் வாங்குறோமோ எல்லாமே செட்டா வாங்குறோம். இந்த மாதிரி நிறைய யோசித்து வச்சிருக்கேன். இதெல்லாம் 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசுறோம். கல்யாணத்துக்கு தேவையான பர்ச்சேஸ்லாம் 2 பேரும் சேர்ந்து பாக்குறோம். ஓகேவா? டேய் தமிழ், நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லடா. நிஜமாவா? இந்த மாதிரி என்ன எதுவுமே இல்லையா? இருந்துச்சே. என்ன? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை மட்டும் உன் கூட சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வைக்கணும்னு நினைச்சேன். மிச்சப்படி பர்ச்சேஸ் பண்றதெல்லாம் அம்மா பாத்துக்குவாங்கன்னு நினைச்சேன். அம்மா பாத்துக்கட்டும். இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி நாமளா போய் செலக்ட் பண்ணி வாங்குறது நல்லா இருக்கும்டா. ஓகே, இனி நானும் அதை பத்தி பேசுறேன். 2 பேர் சேர்ந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம். ஐயோ என் செல்லம்மா, நான் சொன்னதும் புரிஞ்சுக்கிட்ட. ஓகே அப்படா நாளைக்கு மார்னிங் இல்ல ஈவினிங் உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ சொல்லு. நானும் ஆபீஸ் ஒர்க்க முடிச்சுட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன பாக்குற? டேய், நான் கூட ஒரு நிமிஷத்துல நீ ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டேன்டா. நல்லவனா? ஆமாண்டா எருமை. டெய்லி மீட் பண்ணி பேசுறதுக்கு இது ஒரு சாக்கா? இதுக்கு கோடி கணக்கா இருக்கு, கோடி வருஷம் பேசுறதுக்கு. ஏய் செல்லம்மா, அடி வாங்குவே. இத பத்தி பேசதான் டெய்லி. பார்க்கலாம். ஏ ராஜு அண்ணாட்ட சொல்லிட்டு வரேன். முடிஞ்சா ஓகேவா? வரலாட்டி கோச்சுக்க கூடாது. உன்கிட்ட நான் எந்த காலம் கோச்சுக்கிட்டேன்? கோச்சுக்கலாம் மாட்டேன். உனக்கு எப்ப டைம் கிடைக்கும் அப்போவா. ம், அப்புறம் பர்ச்சேஸ் பண்ண போலாம்டா. இப்ப முத வா, வாசுகியோட குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கலாம். செல்லம்மா, ட்ரெஸ் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பாப்பாவை பார்த்துட்டு அப்புறம் என் கூட ஹோட்டலுக்கு வர, சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். டேய், ரொம்ப லேட் ஆகும்டா. பரவாயில்ல, நான் வேணா ராஜு கிட்ட சொல்லிடுறேன். ஐயோ, அண்ணன் கிட்டயா? அம்மா, நீ தான் ரொம்ப பயப்படுவ. உங்க அண்ணன் எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டான், இருந்தாலும் ஆ, இப்பவே கண்ணை கட்டுது. எதுக்கு தமிழ்? நிச்சயமே முடிஞ்சிருச்சு. கல்யாண தேதியை கூட குறிச்சாச்சு. ஆனா இன்னும் அப்பா அம்மாட்ட கேட்பேன், அண்ணன் கிட்ட கேட்பேன்னு சொல்லிட்டு பேசுற. ஏன் செல்லம்மா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு இதே தான் பண்ணுவியா? உங்க வீட்ல பர்மிஷன் கேட்டுட்டு வந்துதான் என்கிட்ட பேசுவியா? கண்டிப்பா, பெத்தவங்கல்ல, அவங்க ஓகே சொன்னாதான் உன் வீட்டுக்கே வருவேன், பேசுவேன். ஏய், ஆமா. ஓகே தமிழ் கூட வாழ வேண்டாம், அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னா? டேய் கிறுக்கு, ஏன்டா அப்படி பேசுற? ஏய் செல்லம்மா, சொன்னா என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். ஏய் தெரியும்டா, என்கிட்ட கேட்காத. என் செல்லம்மா, எனக்கு என்னமோ ஏதோ நினைச்சிட்டு நிச்சயத்துக்கு முன்னையவும் என்ன பாக்குறதுக்கு நைட்டோட நைட்டா உங்க அப்பா அம்மாட்ட தான் பர்மிஷன் வாங்காம வந்த. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா என் செல்லம்மா என் பக்கத்துலதான் நிப்ப. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஓய், என்ன சரியா? லவ் யூடா. செல்லம்மா. ஏய், என்ன உண்மையிலே ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. உன்கிட்ட நான் சரியா பேச மாட்டேங்கிறேன் தான், ஆனா நீ தாண்டா எனக்கு எல்லாம். எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும். ஹே செல்லம்மா, இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல, எனக்கே தெரியும். ஓகேவா? சரிடா. சரி வா போலாமா? நான் சொன்ன மாதிரி ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் தான் உங்க வீட்ல கொண்டு போய் விடுவேன். ஓகேவா? ம், ராஜு கிட்ட நீ பேசுறியா இல்ல நானா? நானே சொல்லிடுறேன். ஐயோ, ஓகே தேங்க்ஸ் செல்லம்மா. சரி வா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஃபுல்லா ரவுண்டிங்ல தான். ஓகேவா? ஆ, வா போலாம். சரிடா. சரவணா, எங்கடா போன? எத்தனை மாசம் ஆச்சு உன்னை பார்க்காம முடியாதடா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் நினைப்பாவே இருக்கு. யாரு வாசல் கதவை தட்டினாலும் சரி, காலிங் பெல் அடிச்சாலும் சரி, நீதான் வந்துட்டியோன்னு ஓடி போய் பாக்குறேன்டா. என்ன தேடி வந்துட மாட்டியான்னு நினைக்கிறேன். எப்போடா வருவ? என் பிள்ளை என்ன பண்றானோ? இந்த மனுஷனுக்கு தண்டனை காலம் முடிய போது சீக்கிரம் வந்துருவாருன்னு வக்கீல் சொன்னாரு. வரணும், என் புருஷன் வந்தாதான் என் மகனை என்ன ஏதுன்னு பாப்பான். இந்த சந்தோஷ் ஒன்னும் பண்ண மாட்டேங்க, ஒரு துளி கவலை கூட பட மாட்டேங்க. வீட்டுல அண்ணன் இல்லையே, அப்பா இல்லையேன்னு ஏதாவது ஒரு நினைப்பு இருக்கா? அவன் காரியத்தை சாதிச்சுக்கிட்டு ஆபீஸ ஃபுல்லா அவன் பொறுப்புல மாத்திக்கிட்டு
ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இனி இந்த வீட்ல நான் இல்லைனாலும் அவன் கவலைப்பட மாட்டான். ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. எல்லாம் இந்த மனுஷன் வீட்ல இல்லாததுனால. வரட்டும், வந்தா பழையபடி எல்லாம் மாறும். நீங்களாவது சீக்கிரம் வாங்கங்க. நம்ம மகன் எங்க இருக்கான்னு தெரியல. நீங்க தாங்க கூட்டிட்டு வரணும். மா ஓ, ஃபீலிங்ஸ்ல இருக்காங்களா? யார நினைச்சா இருக்கும்? அப்பாவை நினைச்சா, அண்ணனை நினைச்சா? நமக்கு நம்ம காரியம் நடக்கணுமே, அதுக்கு அம்மாவோட உதவி தேவை. அதனால அம்மா போக்குல தான் நாமளும் போக முடியும். ஓகே ஓகே, இப்ப பாரு. மா சந்தோஷ், உங்களுக்கு தெரியுமா? என்னடா, நம்ம அப்பா வரப்போறாங்கம்மா. டேய், ஆமாமா, அப்பாவுக்கு ஜெயில் தண்டனை முடிய போகுது. வக்கீல்கிட்ட பேசுறேமா, 2 மாசத்துல வந்துருவாங்களாம். சந்தோஷ், நிஜமாவா? வக்கீல்கிட்ட பேசுனியா? என்னம்மா பேசுனியான்னு கேக்குற? டெய்லி என்ன ஏதுன்னு பேசிட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன். அப்பா சீக்கிரம் வந்துருவாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பா வீட்ல இல்லாம வீடு மாதிரியா இருக்கு. ஏன் சந்தோஷ் மாறிட்டான்னு நினைச்சேன். ஆஹா, மாறல. அவன் சூழ்நிலை அவனுக்கு தப்பா காமிக்குதுன்னு நினைக்கிறேன். என்னம்மா, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னே இல்லடா, கேட்டதும் சந்தோஷமா இருக்கு. ஆமாமா, அது மாதிரி என் அண்ணனை கண்டுபிடிக்கவும் அங்கங்க ஆளை செட் பண்ணிருக்கேன். எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. சீக்கிரத்திலே பழையபடி நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறோமா. சந்தோஷ், நிஜமாவா? ஆமாமா. டேய், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்டா. நீ இப்ப இதெல்லாம் சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தானே சொன்னேன். இன்னைக்கு நீ வக்கீல் கிட்ட பேசுனேன்னு எனக்கு தெரியுமா? அதான் நான் பேசுன மாதிரி உன்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு நானே ராஜா, நானே மந்திரின்னு இருக்கதான் பிடிக்கும். பாப்போம் பாப்போம், அப்பா வந்தாலும் உன்ன மாதிரி வீட்டுக்குள்ள அடைஞ்சுதான் கிடக்கணும். எல்லாத்துக்கும் கைவசம் ஏற்பாடு வச்சிருக்கேன். டேய் சந்தோஷ், மா என்னடா, என்ன யோசிக்கிற? அது ஒண்ணு இல்லம்மா, எப்ப நாமெல்லாம் ஒண்ணு சேருவோம் நினைச்சு பாத்துட்டு இருந்தேமா. சீக்கிரமே நடக்கணும். டேய், நீ மனசு வச்சா நடக்கும்டா. அதான் எல்லாத்தையும் விசாரிக்க பாக்க வச்சிருக்கியே. கண்டிப்பா நல்லதே நடக்கும். அது எப்படிமா விடுவேன்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிடா. அம்மா சொல்லியா? நான் அந்த சர்டிபிகேட் வச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். டேய், என்னடா சொல்ற? நிஜமாவா? எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? பர்ஃபெக்டா ஓகே ஆயிடுச்சுமா, பிரச்சனையே இல்ல. இனி நம்ம ராஜ்யம் தான். டேய் மாமா, ஆனா இது காணாது. என்னடா சொல்ற? காணாதா? சர்டிபிகேட் மட்டும் போதும்னு சொன்னியடா, எல்லாத்தையும் மாத்திரலான்னு சொன்னியே. மாமா சொன்னேமா, ஆனா இப்ப சிவானியோட போட்டோ ஒண்ணு தேவைப்படுது. போட்டோவா? எதுக்குடா? தேவைப்படுதுமா, கேக்குறாங்க. அதுவும் இருந்தாதாமா எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, என்ன பண்றது? நீ தாமா ஏதாவது பண்ணணும். திரும்பவும் அந்த சிவகாமி கிட்ட ஏதாவது பேசி அவ போட்டோவை மட்டும் வாங்கிட்டு வா. அவ்வளவுதானடா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மா குடுப்பால? கொடுக்கற மாதிரி நான் பேசுறேன்டா. நான் பாத்துக்கிறேன். இப்போ போக முடியுதா என்னன்னு தெரியல. ஆனா நாளைக்கு காலையிலக்குள்ள உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். மா ரொம்ப சந்தோஷம். வாங்கி கொடுமா, அதோட பிரச்சனை முடிஞ்சது. அப்பா அண்ணனும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம வீட்டுல நல்லதும் நடக்கும். சரிடா சரிடா, அம்மா எல்லாம் பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா இரு. ஏதோ ஒண்ணுன்னா என்கிட்ட சொல்லு, நான் செய்யறேன். சரிம்மா, நீ என் கூட இருக்கிறதுதான் எனக்கு பக்கபலமா இருக்கு. தேங்க்ஸ்மா. டேய், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு ஓ அம்மாடா, உனக்கு செய்யாம என்ன பண்ண போறேன்? சரி, அடுத்தடுத்து என்ன ஏதுன்னு பாரு. எதையும் விட்டுறாதடா. நாம நினைச்சபடி எல்லாம் நடக்கணும். அதெல்லாம் நடக்குமா? ஐயோ ராம், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. ராம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பூங்கா எனக்கும் ரொம்ப பிடிக்குமா. ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி, ரொம்ப கவலையா இருந்தாலும் சரி, இங்கதான் வருவேன். என்னோட சந்தோஷம் சந்தோஷத்தை கூட விடு, என்னோட கவலைய நிறையவே பார்த்திருக்கு இந்த இடம். ராம், எனக்கு நீங்க கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு, அதான். சரி வா, உட்காரலாம். இல்ல இல்ல, இப்படியே நிக்கலாம். ஏமா? நல்லா இருக்கு ராம். இந்த பூவெல்லாம் நம்ம தலையில விழுகுதா? ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ஏ ராம், சொல்லுமா. பாப்பாவை எதுக்கு ஸ்கூல்ல விடலாம்னு சொன்ன? அவளும் நம்ம கூட ஊர் சுத்துவாள. ஏய், நானா விடுறேன்னு சொன்னேன்? அவதானே கேட்டா ஸ்கூல்ல கொண்டு போய் விடுப்பான்னு. சொன்னா விட்டுருவியா? அபிக்குட்டி இல்லாம ஒரு மாதிரி இருக்கு. நாம மட்டும் இப்படி ஊர் சுத்தவா? ஏய் ஏய் சிவானி, அவளை இந்த இடத்துக்கு நிறைய தடவை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒன்னதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால நீ ஃபீல் பண்ண வேண்டாம். அப்படியா? அதுவும் இல்லாம சத்துணவுக்கு போய் பழகிட்டாளா? டெய்லி அங்க போக, அவங்க சொல்ற கதைய கேட்க, குழந்தைங்க கூட விளையாட, அது அவளுக்கு பிடிச்சிருக்குமா. அதான் அவ ஸ்கூலுக்கு போலாமான்னு கேட்டதும் சரின்னு கொண்டு போய் விட்டுட்டேன். எல்லாம் ஓகே ராம். இருந்தாலும் 2 பேர் தனியா இருக்க கூடாதா? ஏன்னா சுத்தி யாராவது இருக்காங்களான்னு பார்த்து நடுவுல கொண்டு வந்து நிப்பாட்டிடலாமா? ஹே ராம். சரி சரி, அதெல்லாம் விடு. சொல்லு. நீக்கா ஆபீஸ் லீவ் போட்ட, கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்க, அப்புறம் இங்க கூட்டிட்டு வந்திருக்க.
ஆ அதுவும் இல்லாம என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன. என்ன ராம், என்ன பேசணும்? ஹா அது நான் ஒன்னு திங்க் பண்ணேமா. ஆனா அது சரியா தப்பான்னு தெரியல. எதுக்கும் உன்கிட்ட ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமேன்னு. என்ன ராம், என்ன அது? நான் கேட்பேன், ஆனா நீ அதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். பதிலா? ஆ கஷ்டமான கேள்வியா கேட்க மாட்டியே? ஓய், நானா உன் பாட புக்ல இருந்து கேட்க போறேனா? அதுல இருந்து கேட்டா கூட ஓகே தான். ஆ வேற ஏதாவதுனா? என்ன சிரிக்கிற? இல்ல எப்படி கேக்குறதுன்னு தெரியல. தெரியலையா? ஆமா, நீ எதை பத்தி பேச போற? எதை பத்தினா? ராம், சரி ஓகே பேசுறேன். கேக்குறேன். ஆனா என்கிட்ட நீ மறைக்காம பதில் சொல்லணும். மறைக்காமையா? நான் உன்கிட்ட எதுவுமே மறைச்சதில்ல ராம். தெரியும். அதான் உன்கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு யோசனையா இருக்கு. ஐயோ போதும், கேக்குற என்னாலயே முடியல, பாக்குற அவங்களால கண்டிப்பா முடியாது. கோபப்படங்குள்ள என்ன எதுன்னு சொல்லிடு. ஓ அது வேறயோ. ஓகே ஓகே டக்குன்னு கேட்டுறேன். உனக்கு எந்த குழந்தை ரொம்ப பிடிக்கும்? குழந்தையா? பையனா பொண்ணா? ஏன் ராம் இப்படி கேக்குற? கேட்ட கேள்விக்கு பதில். உண்மையை சொல்லுவேன்னு சொல்லிருக்க. உண்மையை மட்டும் தான் சொல்லணும், மறைக்க கூடாது. இதுல என்ன இருக்கு மறைக்க? எல்லா குழந்தையும் பிடிக்கும், பையன் பொண்ணுன்னு தனித்தனியாலாம் இல்ல. ஆனா இப்ப எனக்கு அபிக்குட்டிய ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப 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 பிடிக்கும். சரி சரி ஓகே, அபிக்குட்டியே பிடிக்கும். ஓகே, நம்ம அபிக்குட்டி இப்ப ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாளா? அங்க குழந்தைங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாளா? அதனால அவளுக்கு விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை வேணுமா? இப்ப சொல்லு, பையனா பொண்ணா? என்ன ராம்? அதாமா, பையனா பொண்ணா? ராம், 2 மாசத்துல கல்யாணம், அதனால அந்த உரிமையில கேக்குறேன். பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா? ராம். சிவானி, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? நான் என்ன மறைக்கிறேன்? ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சிவானி, நேத்துல இருந்து எனக்கு மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏதாவது அவசரப்பட்டுட்டேனோன்னு தோணுது. ஏய், என்ன பேசுற? இல்ல தேவையில்லாம ஆசைப்பட்டு. ராம், உன் மனசு எனக்கு நல்லாவே புரியும் சிவானி. ஆனா நீ பேசுறது எனக்கு எதுவுமே புரியல. என்ன சொல்ல வர? நேத்து ஹாஸ்பிட்டல்ல திருவோட குழந்தைய பார்த்து பேசிட்டு இருந்தோமா? அப்போ வாசுகி சொன்னாங்களா, சிவானி உனக்கு குழந்தை பிறந்தா கவலை இல்ல, ஆமே எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்க, அந்த மாதிரி பேசுனாங்களா? ஆமா. அப்போ திருவும் கூட சேர்ந்து பேசினாரா? ஆமா ராம். அப்போ உன் மனசுல என்ன நினைச்ச? ராம், சொல்லு, என்ன நினைச்ச? அது சிவானி, என்கிட்ட நீ எதையும் மறைக்க மாட்டேன்னு சொன்ன. ஆனா நேத்து தான் உன் முகத்தை பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சது நீ எதையோ என்கிட்ட மறைக்கிறேன்னு. என்ன சிவானி? அது ராம், என்ன இப்படி கேக்குற? என் முகத்தை பார்த்து எப்படி ராம்? சிவானி சொல்லு, என்னாச்சு? அது அது வந்து ராம், கல்யாணம் பண்ணி வந்து அப்புறம் அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும்போது இந்த குழந்தைய மாற்றான் தாய் குழந்தையா பார்த்தா யாருக்கு தான் மனசு ஏத்துக்கும்? அண்ணா. ஆமாமா, எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, தனக்குன்னு ஒரு குழந்தை வந்ததும் இன்னொரு குழந்தைய மாற்றான் தாய் குழந்தையா தானே நினைப்பா. தான் பிள்ளையா யாரு நினைப்பா? ஒரு குழந்தை வந்துட்டா என் அபிக்குட்டிக்கு சித்தி ஆயிருவேணும்னு பயமா இருக்கு. அவளுக்கு எப்பவுமே அம்மாவா இருக்கணும். எனக்கு குழந்தையாவ ஒருத்தி போதும். சிவானி, ராம். என்னாச்சு? ஒண்ணு இல்ல ராம், நான் அப்போ நார்மலா தான் இருந்தேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். மனசுல ஒருத்திய நினைச்சா மட்டும் போதாது, அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தக்கனையும் நடந்துக்கணும். நான் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நேத்து உன் முகத்தை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சது நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற. என்ன அது, எதனாலன்னு எனக்கு தெரியல. சிவானி, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இதெல்லாம் விளையாட்டு காரியம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் என்கிட்ட உடனே சொல்லுவ, என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்ப. ஆனா இதுக்கு நீ இவ்வளவு தயங்குறேனா? சிவானி, எனக்கே தெரியாம நான் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்திருக்கேனா? ஹே ராம். இல்ல, எனக்கு புரியல. என்னன்னு சொல்லு சிவானி. ராம், என்ன முழுசா நம்புறேனா? உன் மனசுல உள்ளத தாராளமா சொல்லலாம். இல்ல ஒண்ணுமே இல்லைனாலும் ஓகே, நான் நம்புறேன். ஒன்ன நம்புறேன். ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடு. சொல்லு சிவானி, என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கா? இல்ல ஒண்ணு இல்லையா? அண்ணா எப்படி பாக்குறா பாரு. ஆமாமா, நம்ம பேச பேச கவனிக்கிறா. ஆமாண்ணா. அண்ணா, பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கா. ஆமா சாதனா, அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருக்கா. என் அம்மா என்ன பெத்தவ. என்ன சாமி, நீங்க தானே என்ன பெத்தவங்க. பாக்குறீங்களா? அப்பாவை பாக்குறீங்களா? அப்பா சொல்லுங்க. ஏ சாமி, அப்பா சொல்லுங்க. அண்ணா, ஃபர்ஸ்ட் அப்பாலாம் சொல்லக்கூடாது, அத்தைன்னு தான் சொல்லணும். தங்கமீனு, நீ அத்தைன்னு சொல்லு.
ஏன் சொல்லக்கூடாது? அதெல்லாம் சொல்லலாம். என் பொண்ணு ஃபர்ஸ்ட் அப்பா தான் சொல்லுவா. சாமி, நீங்க அப்பா சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல. ஏ தங்க மீனு, நீ அத்தை சொல்லு. நான் ஒருத்தி அம்மா இங்க இருக்கேன்டா. என்ன வாசுகி? இல்ல, அம்மான்னு ஒருத்தி இங்க இருக்கேன்னு சொல்ல வந்தேன். இருந்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிதான். தங்கச்சி கூட சேர்ந்தாலே ஓவரா பண்ணுவாங்க. இப்ப மக கூட சொல்லவா வேணும்? சொல்லாத. கேட்டுச்சா? ம். ஹேய் தங்க மீனு, இங்க பாரு, அத்தைய பாரு. ஹோய். சாதனா, அது என்ன தங்க மீனு? அனி, மீன் குட்டி மாதிரி அழகா இருக்கா. இனி நான் பாப்பாவை தங்க மீனுன்னு தான் கூப்பிடுவேன். ஓ, கோல்டன் ஃபிஷ். எஸ் அண்ணி. கூப்பிடு. உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பேர் வச்சிட்ட. அண்ணா, நான் வச்ச பேர் நல்லா இருக்கா? அழகா இருக்குமா? நீயும் அப்படியே கூப்பிடு. ஆஹா, எனக்கு எப்பவுமே என் பொண்ணு சாமி தான். என்ன சாமி? ஓய் தங்க மீனு, உங்க அப்பா அப்படிதான், கண்டுக்காத. நீ உங்க அப்பா கையில வந்துட்டேன்னு ஓவரா பண்றாங்க. கண்டுக்காத, ஃப்ரீயா விட்டு. சாதனா, நீயுமா? நீ ஒருத்தி தான் சொல்லல சாதனா, இன்னைக்கு நீயும் சொல்லிட்ட. ஆமா நீ, நாம பேசினா நம்ம முகத்தை கூட பார்க்காம பாப்பாவை பார்த்துட்டே பேசுறாங்க. அதையும் கண்டுபிடிச்சிட்டியா? நேத்துல இருந்து இப்படிதானா? பாப்பா பிறந்ததுல இருந்து இப்படித்தான். ஓ, பாத்தியா தங்க மீனு, நான் கரெக்டா சொன்னேனா? உங்க அப்பாவை வீட்ல போய் கவனிச்சுக்கலாம். திரு, சார், எல்லாம் ஓகேவா? பாப்பா நல்லா ஆக்டிவா இருக்காளா? பால் நல்லா குடிக்காளா? அதெல்லாம் ஓகே சார். ஆக்டிவா இருக்கா. ஓகே, வீட்டுக்கு கிளம்பிடலாமா? போலாம் சார். சரி திரு, இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிருங்க. வாசுகி, சொல்லுங்க சார். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் எதுவும் இருக்கா? இல்ல சார், நார்மலா இருக்கேன். ஓகேங்க, ஏதா இருந்தாலும் சொல்லிடுங்க. திரும்ப கவிதா ஃபோன் பண்ணி வாசுகியை நல்லா பாத்துக்கோங்க சார், வாசுகியை நல்லா பாத்துக்கோங்க, கம்ப்ளீட்டா சரியானதும் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு காலையிலே உங்களை டிஸ்சார்ஜ் பண்றது கவிதா சொன்னதுக்காக தான் ஈவினிங் வரைக்கும் இங்க ஸ்டே பண்ண சொல்றேன். ஏதாவது ப்ராப்ளம், என்ன தொந்தரவு வந்தாலும் சரி என்கிட்ட சொல்லிடுங்க. இல்ல சார். ஓகேங்க, நான் சில மெடிசன் மட்டும் எழுதி கொடுக்குறேன், அது முடியற வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது தொந்தரவுனா மட்டும் வாங்க. பாப்பா வீட்டுக்கு போனதை ஒரு 2-3 நாள் கழிச்சு குளிக்க வைங்க. ஒரு வாரம் கழிச்சு தலைக்கு ஊத்துங்க. ஓகே சார். திரு, குழந்தைய யார் தூக்குனாலும் சரி கழுத்தோட சேர்த்து பிடிச்சி தூக்குங்க. துணி ஏதாவது வச்சு பாப்பாவை தூக்குங்க. இப்படி வெறும் கையால தூக்காதீங்க. சரி சார். கவனமா பாத்துக்கோங்க. ஓகே சார். சரி திரு, ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட்னாலும் கண்டிப்பா கால் பண்ணுங்க. ஓகே சார். சரிங்க, நான் மெடிசன்லாம் சிஸ்டர் எழுதி கொடுத்து விடுறேன். எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டுங்க. அண்ணா, இன்னைக்கு வீட்டுக்கு போலாமா? பாப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு போறோம். ஆமாமா. ஹே தங்க மீனு, நாம இன்னைக்கு வீட்டுக்கு போறோம். நம்ம வீட்டை பார்க்கலாமா? பார்க்கலாமே. சொல்லு சாமி. என்னென்ன, எங்க போலாம்? அதானே மா, இப்பதான் டாக்டர் வந்தாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்கம்மா. ஹே, அப்படியா? ஆமாமா. ரொம்ப சந்தோஷம்டா. இன்னையோட 3 நாள் ஆச்சே. வீட்டுக்கு போச்சனாலும் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். சரி, நல்லதுதான். ஹாஸ்பிட்டல்ல இருந்தா ஒரு ஆள் இங்கிட்டு, ஒரு ஆள் அங்கிட்டு, ஒரு ஆள் பார்த்து ஒரு ஆள் பார்க்காம இப்படியே சுத்தி வர்ற மாதிரி இருக்கு. வீட்டுலனா எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்து பாத்துக்கலாம். ஆமாமா. ஏன் தங்க மீனு நம்ம வீட்டுக்கு வர போறா? நம்ம வீட்டுக்கா? அத்தை வீட்டுக்கு தாண்டி போவா. அத்தை வீட்டுக்கா? ஏமா? ஹே, அவங்க பொண்ணா அவங்க பார்க்க வேணாமா? ஏன் கேக்குற? அம்மா, நம்ம டெய்லி போய் பாத்துக்கலாம்டி. அப்படியா? மதினி, அப்பனா ஒரு 30 நாள் வரைக்கும் இங்க நம்ம வீட்லயே இருக்கட்டுமா? இருக்கட்டும் பாலா. வாசுகியா அங்க உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போ. ஆனா நான் டெய்லி வந்துருவேன்பா. காலையில வந்தேன்னா நைட்டு தூங்குறதுக்கு தான் என் வீட்டுக்கு போவேன். தாராளமா வாங்க மதினி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் பேத்திய பார்க்காம என்னால இருக்க முடியாது. 30 நாள் கழிச்சு இங்க எங்க வீட்டுக்கு வந்தாலும் நீயும் டெய்லி பார்க்க வந்துரு. ஓகேவா? சரிங்க மதினி. அம்மா இதத்தான் ஆசைப்பட்டாங்க, அதையே அத்தையும் சொல்லிட்டாங்க. ஐயோ, தேங்க்ஸ் அத்தை. திரு மாதிரி நீங்களும் என் மனசை புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. இப்படி மாமியார் யாருக்காவது கிடைக்குமா? வாசுகி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. ஆமா. என்ன ஆமாமா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். கேட்டுச்சா? லைட்டா. பாலா, அந்த சாப்பாடு எடுத்து வை, என் மருமகளுக்கு ஊட்டி விடுறேன். இதை எடுத்து வைக்கிறேன் மதினி. அத்தை, என்ன சாப்பாடு? எட்டு பருப்பு வச்சு கொண்டாந்தீங்க. இன்னைக்கு பால் கருவாடும் ஒரு பூண்டும். பால் கருவாடு ஒரு பூண்டா? ஆமாமா, பிள்ளை பெத்தவங்க இதத்தான் சாப்பிடணும். அப்பதான் குழந்தைக்கு நல்லா பால் கொடுக்க முடியும். சின்ன வெங்காயம், பால் கருவாடு, ஒரு பூண்டு, இத எல்லாத்தையும் நல்ல நல்லெண்ணெயில வதக்கி மிளகு பொடியை தூவி கொண்டு வந்திருக்கேன். சூட சோத்துல இத கொஞ்சமா போட்டு நல்லா பெரட்டி சுட சுட சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்கும். உன்னோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அத்தை,
மிளகு பொடியா? ஆமாமா, இந்த டயத்துல வயித்துல ரொம்ப புண்ணு இருக்கும், அதனால காரம்னு சேர்த்துக்கிட்டா அது மிளகு பொடி மட்டும்தான். வயிறு புண்ணு ஆறுறதுக்கு ஒரு மருந்துனா அது மிளகு மட்டும்தான். ஒரு 30 நாளைக்கு வத்தல் அறவே சேர்க்க கூடாது, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்க்காம காரத்துக்கு மிளகு பொடி மட்டும் சேர்த்து குழம்பு வச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹோ அப்படிங்களா அத்தை? ஆமாமா. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் அத்தை அங்க வந்துருவேன் உனக்கு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்க. உங்க அம்மாவும் சமைக்கட்டும், நானும் கூட சேர்ந்து, சரியா? சரிங்க அத்தை. மதினி இந்தாங்க. குடுபாலா. மா அடி தூள் போங்க. சும்மா வாசனையே பசிய உண்டாக்குது. எனக்கு அப்படியே சேர்த்து கொடுங்க. அட்டி வாங்குவ. உனக்கு கத்திரிக்காய் குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன், அதை சாப்பிடு. இது வாசுகிக்கு மட்டும்தான். 30 நாளைக்கு தனித்தனி சமையல், வாசுகிக்கு வேற உங்களுக்கு வேற. அது என்னம்மா? அதெல்லாம் அப்படிதாண்டி. உங்க அத்தையை எடுத்து வைக்க சொல்லி கத்திரிக்காய் குழம்பு ஊத்தி சாப்பிடு. அண்ணா பாருண்ணா. அண்ணா விடு விடு, அப்புறம் அண்ணன் பிரியாணி வாங்கி தரேன். அப்போ ஓகே. அத்தை கொடுங்க அத்தை, நான் சாப்பிட்டுக்கிறேன். மக முழிச்சிருக்கா, கரெக்டா சாப்பாடு ஒரு வாய் எடுத்து வைப்ப, அழுக ஆரம்பிச்சிருவா. திரும்ப கைய கழுவிக்கிட்டு நீ பிள்ளைய தூக்கிட்டு இருக்கணும். அதுக்கு அத்தையே ஊட்டி விட்டுறேமா. சரிங்க அத்தை. சிவானி சொல்ல விருப்பம் இல்லாட்டி இருக்கட்டும், வா கிளம்பலாம். ஹே ராம், சொல்ல விருப்பம் இல்லலாம் இல்ல, சொல்றேன். சொல்லுமா, என்ன? ராம், நேத்து நீங்கலாம் பேசும்போது என் முகம் ஏன் மாறிச்சுனா, நான் மனசுல எனக்கு குழந்தையே வேண்டாம், எனக்கு என் குழந்தைனா அபிக்குட்டி மட்டும்தான் நினைச்சேன். சிவானி. ஆமா ராம், வேற ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட மறைக்கணும்னு இல்ல. என் பொண்ணுனா அது அபிக்குட்டி மட்டும், வேற ஒன்னும் வேண்டாம் ராம். ஏமா, என்ன காரணம்? காரணம்னா நம்ம 2 பேத்துக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சுடி. நீ என் பொண்டாட்டி, ஏதா இருந்தாலும் சொல்லு. நீ தயங்குறத பார்த்தா சிவானி, நான் தான் உன் மனசை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டேனா? ஹே ராம், கஷ்டம்லாம் படுத்தல. அப்பனா? ராம், அது அன்னைக்கு நீ என்கிட்ட உன் காதல சொல்ல வந்தியா? அப்போ உன்னோட ஆபீஸ்ல ஒருத்தர் உன்கிட்ட பேசுனாங்களா? சிவானி, இது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும் ராம், அவர் வீட்ல மாதிரி நம்ம வீட்லயும் நடந்துருமோன்னு நீ ஒரு செகண்ட் பயந்தேல. ஹே, அது அப்போ சிவானி, நான் அப்போ உன்னை பத்தி முழுசா எதுவுமே தெரிஞ்சுக்கல. உன்னை பிடிக்கும், ஏன் பாப்பாவை நீ நல்லா பாத்துக்கிட்ட. அதே பாசம் நமக்குன்னு ஒரு குழந்தை வரும்போது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி மட்டும்தான். மிச்சப்படி உன்னை தப்பாலாம் நினைக்கலாமா? ஐயோ, நீ தப்பா நினைச்சேன்னு சொல்லல ராம். நானா முடிவெடுத்தது. நமக்குன்னு ஒரு குழந்தை வந்ததும் மத்தவங்க அபிக்குட்டிய நான் அவளுக்கு சித்திங்கிற மாதிரி தானே பேசுவாங்க. நான் அவளுக்கு எப்பவும் அம்மாவா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவளை 10 மாசம் சுமந்து பெத்துக்கல, அவ்வளவுதான். மிச்சப்படி எல்லாமே அபிக்குட்டி மட்டும்தான். இத நினைச்சுதான் ராம் நானு குழந்தையே வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட. அது சரிம்மா. உன் மனசுல உள்ளதை இப்பவாது சொன்னியே. கல்யாணம் முடிஞ்ச பிறகு எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா உன்னோட வாழ்க்கையை பாழாக்கிட்டுமேனு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன், செத்திருப்பேன். ஹே ராம், உண்மைதாமா, இப்பவாது எனக்கு தெரிஞ்சதே. சரிம்மா, வீடு பாத்துக்கலாம். வீடு பாத்துக்கலாமா? என்ன வீடுங்கற? அது நான் உங்க அண்ணங்க கிட்ட பேசிக்கிறேன். அண்ணங்க கிட்ட பேச போறியா? என்ன ராம்? பேசிக்கிறேன். இப்ப வா, வீட்டுக்கு போலாம். ஏ ராம், என்னன்னு சொல்லு. நான் தான் பேசிக்கிறேங்கிறேன்ல. ராம், என்னன்னு சொல்லு. நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் வேண்டான்னு. ஹே ராம். ஏய், எதுக்கடி அடிக்கிற? அப்பா. பின்ன என்ன, நீ இப்படி பேசினா பாராட்டுவாங்களா? ஏய், தப்பா சொல்லாத. அடிக்காம கொஞ்சுவாங்களான்னு கேளு. ஏ ராம், கோபம் வருதுல? கோபம் வருதுல? இதே மாதிரிதான் எனக்கும் கோபம் வரும். கோபமா? ஆமா. என்ன, உங்க அண்ணங்க, உங்க அப்பா, உங்க பெரியப்பா எல்லாம் சேர்ந்து என் வீட்டுக்கு என் பொண்ணுக்கு பாட்டிமா வேலை பார்த்துருக்காக அனுப்பி வைக்கிறாங்களா? ஏய், நீ அப்படித்தானே சொல்ற? ராம், நீ இப்ப என்கிட்ட சொன்னதா அப்படியே உங்க அண்ணன் போய் சொல்லு. ஓகேமா தங்கச்சி, நீ சொல்றது ரொம்ப சரி. நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், நீ அங்க போய் அப்படி சந்தோஷமா வாழுன்னு சொல்லட்டும். தாராளமா நான் அவனை கட்டிக்கிறேன். ஏன் ராம் இப்படி பேசுற? முட்டாள் மாதிரி நீ தான் பேசுற. ராம், இங்க பாரு, ஓ மனசு எனக்கு தெரியும். ஏன் பொண்ணுன்னு சொல்லிட்டாலேவோ நம்ம பொண்ணுன்னு சொல்லுன்னு கோபப்படுற. நீ நம்ம அபிக்குட்டிய பார்க்காம விட்டுருவியா? என்ன ஒரு யோசனையில இந்த முடிவெடுத்த? அதுவும் என்கிட்ட கேட்காம. உன்கிட்ட கேட்காமையா? ஆமா. ராம், நீ என்ன குழப்புற. நான் தெளிவா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நல்ல முடிவுதான். அப்படியே உங்க வீட்லயே இருந்துக்கோ. ராம், ஒட்டி வாங்குவ. உங்க அண்ணங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காங்கன்னா எதுக்கு? அபிக்குட்டிய பாத்துக்க மட்டுமா? நீயும் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக. உன் வாழ்க்கைய நீ பாழாக்கிட்டு எங்க வாழ்க்கைக்கு வந்து நல்லது செய்யறியா?
இங்க பாரு, இந்த முடிவை மாத்திக்கிட்டேனா ஓகே, இல்ல இப்படியேதான் என் முடிவு இதுதான் அப்படின்னு நீ நினைச்சேனா உங்க அண்ணங்க கிட்ட போய் பேசு. உனக்கு இத சொல்ல தயக்கமா இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே பேசுறேன். கல்யாணத்தை நிறுத்திடலாம். இவ்வளவு நாள் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருந்தோம், இனியும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னன்னா ஃப்ரெண்டா? ஆமா. ஹே ராம், ஏய், நம்ம இவ்வளவு நாள் ஃப்ரெண்ட்லியா தான் பேசியிருக்கோம். நம்ம லைஃப பத்தி இது வரைக்கும் ஒரு நாளாவது பேசியிருப்போமா? ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பேசுறோம். நல்ல வேளை இப்பவாவது பேசுனது. சரி சரி, வா கிளம்பு. டேய் லூசு மாதிரி பேசாத. லூசா? ஆமாடா, ஃப்ரெண்டாம்ல. நம்ம 2 பேத்துக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ராம், ஓகேவா இல்லையா அத மட்டும் சொல்லு. ஓகேவானா? அப்பா, அதான் கேட்டேன்ல, பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா சொல்லு, இல்லாட்டி உங்க அண்ணன் போய் பேசலாம். ஏய் உன்ன என்ன என்ன என்ன? சரி வா, லேட் பண்ணாத, கிளம்பு. உங்க அண்ணன் போய் ஃபர்ஸ்ட் பேசலாம். அவங்க வாட்டுக்கு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட போறாங்க. ஏய் ராம், உன்ன ஏய் என்ன? ஓகே தான். என்ன என்ன ஓகே? அதான் ஃபர்ஸ்ட் பொண்ணு இருக்கால, ரெண்டாவது பையன். ஓய், உனக்கு ஓகேவா? டபுள் ஓகே. இப்ப போய் எங்க அண்ணன்ட்ட பேசலாமா? பேசலாமே. என்ன? சீக்கிரம் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து பத்திரிக்கை அடிச்சு சட்டு புட்டுன்னு கல்யாண வேலையை பாருங்கப்பான்னு.